Anita, can you come just right to your left? That's enough. That's enough. And Pavitra and Kamala. கொஞ்சம் நீ கொஞ்சம் தள்ளி வா. கமலா ஏன்னா கொஞ்சம் is it okay now? Am I visible to you? So now I have already given this. The next one is what are the building blocks? Okay. So sensory processing, executive functioning, and self-regulation. Receptive language. Receptive language, once again that I have to tell you, receptive language அவனுக்கு புரிகிற மொழி. அவனுக்கு புரிகிற மொழி. அவன் என்ன ஸ்லாங்கில் பேசுகிறான் அப்படின்றதுக்கு எனி ஒன் டைம் தட் யூ ஹேவ் டு யூஸ் இட். பட் as far as that English to English is okay. பட் சில சமயத்தில் புரியுதா அப்படின்னு சொல்லலாம், என்னடா தெரியுதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங்லி அந்த மாதிரி the receptive language is the known language for him. And then auditory processing difficulties, and then hearing impairment and learned helplessness. Learned helplessness is the depression part of a student. So nobody will help him. அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னா இந்த டெப்ரெஷன் பார்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது those are all the building blocks. You have to bring it. Those are all called very important for the building blocks of this, and then the environment. And then now we are in very important part. How can you tell? Come on, repeat it. How can you tell if a child has problem with attention? How is it possible to find? இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு அட்டென்ஷனில் இல்லாமல் இருக்குது அப்படின்றத நான் எப்படி சொல்ல முடியும்? ஸோ நவ் யூ ஆர் பீயிங் எ ஸ்டூடெண்ட் அண்ட் தட் you put yourself as a student. Okay. And then you can check this. ஏன் நான் சைன் பண்ணல? ஸோ becoming a teacher is not that much easy. Don't disgrace. I'm not disgrading you. And don't feel that. So why I'm not achieving அப்படின்றத தாண்டி putting yourself as a teacher and sitting before me as a student is a greatest gift for you. நான் அச்சீவ் பண்ணல அப்படின்னாக்கா it doesn't mean that in the money or something. அக்வயரிங் நாலேஜ், அதில் தான் நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகிருந்தீங்க அப்படின்றது இப்போ தெரிய வரும். ஓகே. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? ஹவு கேன் யூ டெல் இஃப் எ சைல்ட் ஹேஸ் ப்ராப்ளம்ஸ் வித் அட்டென்ஷன்? இஃப் எ சைல்ட் ஹேஸ் டிஃபிகல்டிஸ் வித் அட்டென்ஷன், they might. It is not appropriate. You see, please, this is only a research area. We have taken it. Might இருக்கலாம். இதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கலாம். ஸோ நாட் அட்டென்ட் டு அ டாஸ்க். What do you mean by a task? A work. Not attend to a task when required or requested to do so. If you request a student to do so, some kind of work, they won't be attentive. They will be lethargic or some other thing. So, இதெல்லாம் நடக்கும். Attention. And what are all the difficulties? How can you find it? இப்போ நீங்கள் அதில் you can put it. உங்களை நீங்கள் அதில் வச்சு பார்க்கலாம். ஏன் I am not having so much of attention to it? சார் இந்த வயசில் ஐ கேன் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் அட்டென்ஷனா? ஷுர், வித்தின் திஸ் செகண்ட். ப்ளீஸ் தட் ஐ ஹாவ் டு டெல் யூ ஆல் மை டியர் டீச்சர்ஸ், ஹியூமன் மட்டும்தான் நாளைக்கு காலையில் காந்தி ஆக முடியும், அடுத்த நிமிஷம் காந்தி ஆக முடியும். வேற எந்த ஒரு உயிரினத்துக்கும் அது கிடையாது மேம். ஹியூமனுக்கு மட்டும்தான் the possibility, the tremendous possibility that tomorrow that you can become Ramana Maharishi. Tomorrow you can become Osama bin Laden. Tomorrow you can become Gandhiji. Tomorrow you can become Ambani. இதெல்லாம் என்னன்னா உங்களை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே you can become. So becoming is the greatest part of the human being. இல்லையா? ஒரு க்ஷணத்தில் பட்டினத்தார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வியாபாரி, நாட்டுக்கோட்டை செட்டியார் வியாபாரி, வைர வியாபாரி இல்லையா, அரசனுக்கு கடன் கொடுத்தவர். த ட்ரெமெண்டஸ் பாசிபிலிட்டின்றது ஒரு ஹியூமன் மாற முடியுமா? ஒரு ஒர்க்கை ஒரு குழந்தை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா மாற்றிக்க முடியும். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் இல்லையா? ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அரசனுக்கே கடன் கொடுத்த ஒரு கோடீஸ்வரன், அவர் பட்டினத்தாரா மாறுவாரா? ஒரு ஞானியாக மாறி பரதேசியாக போவாரா அப்படின்னு யாராவது எதிர்பார்த்துருப்போமா? ஞானம்ன்றது அடுத்த க்ஷணத்தில் நடக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் அடுத்த க்ஷணத்தில் கூட மாறலாம். இது ஹியூமனுக்கு மட்டும்தான் பாசிபிள். புரிஞ்சுதா? நாளை காலையில் I can become a greatest teacher, I can become a greatest mother, I can become the greatest personality in the world. No, you can become. So the possibilities are there.
நோ ஹியூமன் நோ லிவிங் திங் இஸ் ஹேவிங் தட் டைப் ஆஃப் பாசிபிலிட்டி. அதனுடைய க்ரோத் அப்படி தான் இருக்கும், டெத் அப்படி தான் இருக்கும். பட் ஹியூமன் பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஒரு பையன் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்திருப்பான். திடீர்னு 9th படிச்சிருப்பான், 12th முடிச்சு கலெக்டர் ஆகிருப்பான். அதனால ஹியூமனோடதை வந்து நம்ம மிஸ்ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை எதை செய்யணும், அவனை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அவன் சடனாக மாறுவான். எங்கள் கிளாஸ்லேயும் அப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். உங்கள் கிளாஸ்லேயும் நீங்கள் ஐ திங்க் யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ் சச் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க, என்னடா நீ எல்லாம் இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ நம்ம ஒவ்வொருத்தனை பார்ப்போம், டே என்னடா நீ எல்லாம் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லையா? இப்போ நம்ம நிறைய பேர்த்த பார்த்து ஆச்சரியப்படுறேன். நான்லாம் எப்படி ஆச்சரியப்படுறேன்னா, தலை சுற்றுற அளவுக்கு ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் ஆகிட்டீங்களாடா, பரவாயில்லையடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் கால்டு நாட் அட்டெண்ட் டு அ டாஸ்க் when required or requested to do so. Miss details in instructions. If you are giving some kind of instructions, மிஸ் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் டீட்டெயில் கொடுக்குறீங்க, டீட்டெயில்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவன் மிஸ் பண்ணலாம், ஒவ்வொரு இடத்துலையும் இது பண்ணலாம். ரிப்பீட்டட்லி மேக்ஸ் த சேம் மிஸ்டேக்ஸ் டியூ டு நாட் லேர்னிங் ஃப்ரம் பாஸ்ட் அட்டென்ஷன். அதுதான் நம்ம ஏற்கனவே ஐ ஹவ் டோல்ட் யூ தட் அட்டென்ஷன் இஸ் நாட் வித்தின் அ கப்புள் ஆஃப் செகண்ட் தட் யூ ஆர் மேக்கிங் அன் அட்டென்ஷன். பிஃபோர் டூயிங் சம்திங் யூ மஸ்ட் ஹாவ் த அட்டென்ஷன் டு பி ஸ்ட்ரெச்ட். அப்போது ரிப்பீட்டட்லி மேக்ஸ் த மிஸ்டேக். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், they will repeatedly make some mistakes. repeatedly make some mistakes அப்படின்னால என்ன அர்த்தம், அட்டென்ஷன் அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். இந்த அட்டென்ஷன் இல்லை அப்படின்னும் போது he will commit repeated mistakes will come, and then be able to listen to all the information presented, be unable to listen to all the informations presented. Whatever information that you are giving, unable to listen. You see why it is listen. The teacher gives some இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த அட்டென்ஷன் இப்போ நானே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட அந்த அட்டென்ஷனோட லெவல் இல்லை அப்படின்னாக்க நான் பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் விட்டுருவீங்க. மிகப்பெரிய விஷயத்தை இப்போ நீங்கள் யூ ஆர் சிட்டிங் பிஃபோர் மீ மோர் தென் 10 members or 15 members யூ ஆர் சிட்டிங். ஆனால் நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டு இருக்கோம். 15க்கும் 15 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை என்னால் கொடுக்க முடியும். கொடுக்கும்போது யூ ஓன்ட் கிராப் இட், நீங்கள் பிடிச்சிக்க மாட்டீங்க, பிகாஸ் லேக் ஆஃப் அட்டென்ஷன். சரியா? அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உட்காந்துருப்பீங்க. நீங்கள் என்ன மாதிரி உட்காந்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, ஓ நம்ம இங்கே யோசிச்சுட்டு இருப்பீங்க, அங்கே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்படி யோசிச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன் வராது. கரெக்டாக? இதெல்லாம் என்னது, வாட் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ ஒன்ஸ் அகேன் தட் ஐ எம் ரிப்பீட்டிங், ஹவு கேன் யூ tell if a child has problem, inattention. If the parents are asking, you can fix the particular thing to the parent that he is not attentive. He is not attentive. So I have already told you attention அப்படின்றதுக்கு let me come and the last that you can ask questions. Find it physically difficult to either calm down or to wake up as they appear sleepy and lethargic. Find it physically difficult to either calm down, அமைதி ஆகிடுவான். அப்படி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அட்டென்ஷன் இல்லாததுனால இவன் என்ன போயிடுறான், காம் டவுன் ஆகிடுவான். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுவான், வேக் அப் as they appear sleepy and lethargic. எப்படின்னா as they are too physically active. ஃபிசிக்கலி ஆக்டிவாக இப்போ நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, யூ ஆர் ஃபிசிக்கலி ஆக்டிவ், பட் ஆர் யூ லிசனிங், ஆர் யூ அட்டென்டிவ் மை டுவர்ட்ஸ் மை லெக்சர் அப்படின்னு பார்த்தாக்கா தேர் மே பி டிஃபரன்ஸ். திஸ் இஸ் பிகாஸ் தட் அந்த புவர் இன் அட்டென்ஷன்றதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள். பிகின்ஸ் எ டாஸ்க் பட் தென் கெட்ஸ் டிஸ்ட்ராக்டட் பை சம்திங் எல்ஸ் and then forgets to complete what was asked of them. If I am giving a task, and I am making you to stretch it for a week, அப்போ தர்ஷினி விட்டுறா, சில சமயத்தில் விட்டுறாங்க. ஏன் விட்டுறாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அட்டென்டிவாக எடுத்துக்கிறது இல்லை. அட்டென்டிவ் அப்படின்னும் போது நான் ஒரு லீடர், நான் ஒரு ஹெட்டு சொல்கிறேன், அப்போ நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு சில அட்டென்ஷன் வேணும். இப்போ நான் அதுக்கு உங்களை நான் ஐ எம் மேக்கிங் ஃபோர்ஸிங் யூ டு பனிஷ் யூன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நான் பனிஷ் பண்ண போகிறேன்னு நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, வேகமாக எடுத்துக்குவீங்க. ஸோ தெர் இஸ் அ பனிஷ்மெண்ட். அப்போ ஒருத்தர் ஸ்லேவ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? மேடம், ஒரு 1000 பேர் இருக்கான், ஒரு 10 பேர் அவனை ஸ்லேவ் ஆக்கிடுறான்ல இல்லையா? பாருங்களேன், சிம்பிளி தட் ஐ எம் கிவிங்
ஒரு எலி என்ன பண்ணும், எவ்வளோ பெரிய இதுனாலும் ஓட்ட போட்டு போயிடும். ஆனால் இத்தினோண்டு ஒரு வழக்கில் கொண்டு போய் போட்டோம்னா அது என்ன ஆகிடும், அதை ஈஸியாக அதால் அறுக்க முடியாது. என்னன்னா அந்த எலி என்ன திங்க் பண்ணி, த தாட் ப்ராசஸ், த ஸ்ட்ரென்தன் ஆஃப் த மைண்ட் அண்ட் த ஸ்ட்ரென்தன் ஆஃப் their எபிலிட்டி, அந்த இடத்துல என்ன ஆகிடும், டெப்ரெஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஐ ஆம் அஸ் எ ஸ்லேவ் அப்படின்னு மாறிடும். அப்போ பாருங்க, ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் டேலண்டட் ஒருத்தன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு அது எப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டை. ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் வெரி அட்டென்டிவ் இன் ஹிஸ் ஜாப். ஒருத்தர் அதான் சொன்னான்ல, என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க, கர்னிகன்னு சொல்லி மிகப்பெரிய அமெரிக்கன் ஆள். அவன் குறுகிய காலத்தில் பணக்காரன் ஆகிடுவான். நீங்கள் போய் ஒரு குறுகிய காலத்தில் பணக்காரன் ஆனவனை பக்கத்தில் உட்காந்து நீங்கள் யூ கேன் ஹாவ் அ இன்டர்வியூ வித் ஹிம். நீங்கள் எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் ஆகிட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பக்காவாக செஞ்சு வச்சுருப்பான். நீங்கள் போய் கேட்கலாம், நீங்கள் எப்படின்னா, நான் இந்த விஷயத்தை நான் அட்டென்டிவாக பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இமேஜின் 100க்கு 10 ரூபா வட்டி அப்படின்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளவு, 100 ரூபா 10 நாளில் கொடுத்துடணும். அவன்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ரிப்பீட் பண்ணால் எவ்வளோ பணம் கிடைக்கும் அவனுக்கு. அது ஸ்ட்ராட்டஜி. அவன் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி அதுக்குள்ளே போகிறான். அப்போ அட்டென்டிவாக இருக்கான். இது பண விஷயம். திடீர்னு பார்த்தா ஒரே ஒரு கடை, இப்போ KFC சிக்கன் எங்கேயோ வந்துருச்சு இல்லையா. அப்போ அட்டென்ஷன். இந்த அட்டென்ஷன் வந்து ஒரே ஒரு ஃபோக்கஸிங், அதில் அட்டென்ஷன் அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணிடுவான் இல்லையா. அப்போ லேக் ஆஃப் அட்டென்ஷன் இருந்துச்சுன்னா பிகின்ஸ் எ டாஸ்க் பட் தென் கெட்ஸ் டிஸ்ட்ராக்டட் பை சம்திங். இது எதில் லீட் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி, இட் ஃபர்கெட்ஸ், மறந்துடும். மறதி அப்படின்றது என்னது, மெமரி விட்டு வெளியே வர்றது. மெமரியை விட்டு எந்த பொருளை நீங்கள் வெளியே எடுத்துட்டாலும் உங்களோட enriched memory. We have to understand that every cell within you has 16 types of memory. Evolutionary memory, cosmic memory. இப்படி மெமரியிலே 16 டைப் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் இருக்கு. Because that if you swallow dog's food, you are not becoming a dog. The cell knows that you are a human. I am Anita, I am Kamalaன்றது அது செல்லுக்கு தெரியும். Is it? So அந்த மாதிரி begins a task but then gets distracted by something else and then forgets to complete what was asked of them. அதை மறந்துடுறது. இதெல்லாம் என்னது, difficulties. You can tell that இவன் மறந்துடுறான், அட்டென்ஷன் இல்லை. சரி, ஒரு குழந்தைக்கு அட்டென்ஷன் இல்லைன்றத ஒரு பேரண்ட் ஒத்துக்குவாங்களா? பவித்ரா ஒத்துக்குமா உன் குழந்தைக்கு அட்டென்ஷன் இல்லைன்றத? ஒத்துக்குமா? ஒத்துக்குவாங்களா? நான் சொல்றதெல்லாம் செய்யறாளே. இப்போ அனு எல்லாத்தையும் சொல்கிறா, எல்லாத்தையும் செய்கிறா. அவங்க அம்மாவை பொறுத்த மட்டும் எல்லாம் சொல்கிறா, வீட்டில் போய் அதுக்காக அவளுக்கு அட்டென்ஷன் இருக்குன்றதை நீங்கள் நம்புவீங்களா? அட்டென்ஷன் இருக்குன்னு யார் சொல்லணும்? 6 hours கூட இருக்க ஹேமா சொல்லணும். ஆமாம், அவளுக்கு ஷீ இஸ் குட் இன் அட்டென்ஷன் அப்படின்னா ஹேமாவுக்கு அட்டென்ஷன் என்னன்னு தெரியணும் இல்லையா? அவள் அட்டென்ஷனுக்கு சில பேராமீட்டர்ஸ் நம்ம வச்சுருக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அட்டென்ஷனுக்கு நம்ம பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கணும். இந்த parameters, if that parameters fixes with that particular individual, what that you can do, you can easily tell that that particular student is highly attentive அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில குழந்தை போகும்போது பாருங்க, டக்குன்னு என்னை பார்க்கும் பாருங்க, அட்டென்ஷன் எங்கே வருது, அப்போ என்னை பார்க்குது அப்படின்னா இட் இஸ் அட்டென்டிவ். டக்குன்னு எந்திரிச்சு இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிக்கணும். லேக் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னா these are all the points according to my perception. And then what other problems can occur when a child has attention difficulties? என்னென்னலாம் நடக்கும்? When a child has attention difficulties, they might also have difficulties with learning new skills, successful social interaction, learning and broadening a repertoire of play skills, inability to follow instructions, receptive language, auditory processing, accurately understanding verbal information, and then hearing. Ma'am, இந்த ஒவ்வொன்றும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டை ரிசர்ச் பண்ணணும். லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ், தே ஓன்ட் டூ இட். இஃப் யூ ஆர் டெவலப்பிங் நியூ ஸ்கில்ஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட் யூ பீப்புள் வில் டூ, யூ வில் மேக் தம் டு கோ அவே ஃப்ரம் நியூ ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் நியூ ஸ்கில்ஸ் ரெடி பண்ண போகும்போது, இப்போ if you are calling the students to the ground, that is why I am asking PET and Gauri and all the kindergarten teachers, before you are calling the students to the ground, you must have a pakka strategy about each and everyone, what that you are going to discharge within the 30 minutes. Simply making them to stand and you people are thinking that I love that and I am appreciating you, but I will never appreciate you.
Whatever that you are doing is not programmed. நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணலைன்றது எனக்கு தெரியும். You have not at what to tell that. ஒரு ரிஹர்சலே உங்கள்கிட்ட இல்லை. ரிஹர்சல் நீங்கள் பல தடவை பார்த்ததுக்கப்புறம் I don't want to tell you to bring them up. You see, if there is a perfect rehearsal within the teacher, no student will wait. If you rang the bell, the student will come and stand on the ground. They found that all the teachers and all of them are something they are different in that particular time. They will call and they will make us to stand and they will give some practice ன்னு நினைக்கிறாங்க. இப்போ தெரியுதா, லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் இல்லைன்னா எங்கே இடத்துல மிஸ்டேக் நடக்கும்ன்றதை நீங்கள் அஸ் அ டீச்சராக புரிஞ்சுக்கிறணும். உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் ரிஹர்சல் பார்க்கணும். ரிஹர்சல் பார்க்கும்போது இப்போ ஐ எம் டீச்சிங் பர்டிகுலர் டாபிக் விச் இஸ் வெரி டஃபஸ்ட் டாபிக் அப்படின்னா கூட வண்டியில் வரும்போதே யோசிப்பேன் நான், கமலா எந்த மூடில் இருப்பாங்க, பிரியதர்ஷினி எந்த மூடில் இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர்ஷிப் என்ன, எந்த இடத்துல அவங்க டென்ஷன் ஆவாங்க, எந்த கவனிக்க மாட்டாங்க, இப்படின்லாம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு தான் லேப்டாப் ஓப்பன் பண்ணுவேன். I'll get ready to teach because this is a very greatest topic that you have to learn. நான் ஜஸ்ட் லைக் தட் நான் போக முடியாது. அப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் வில் பி டிஃபிகல்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அட்டென்ஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னும் எக்ஸ்ட்ரா டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் புரிஞ்சுதான் நான் சொல்கிறது. அப்போது சக்ஸஸ்ஃபுல் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன தான் சொல்லுங்கள், மனசில் இருக்கிறத டீச்சர் வெளியில் காமிக்க மாட்டேங்க. ஸ்டூடெண்ட் எப்படி காமிப்பான்? நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படிம்பீங்க. ஏன் மலர் என்கிட்ட கேட்கக்கூடாதா கொஸ்டின்னு? 1000 கொஸ்டின் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டரி சென்சஸ். என்னை அவங்க வந்து தப்பாக நினச்சிருவாங்களோ, என்னை முட்டாள்னு நினச்சிருவாங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ வி ஆர் ஆல் ஃபூல்ஸ், வி ஆர் லேர்னிங் அப்படின்னும் போது ஒய் கான்ட் யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ்? அப்போது அதுக்கே நான் வெளியே வர மாட்டேன். இப்போ பாருங்களேன், ஷட் த டோர் வித் சோ மெனி லாக்ஸ். 1000 லாக்கை போட்டு நான் ஒரு டோரை போட்டுனதை எந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறது? அப்போ ஸ்டூடெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுவான்? இப்போ Hema is not asking question, Kamala is not asking question. Student will how he will socially interact. எப்படி உங்ககிட்ட வந்து மேம் எனக்கு இது புரியலன்னு எப்படி சொல்லுவான் இல்லையா? அப்போ so many times that you have to ask them, come on என்கிட்ட கேள்வி கேளு, உனக்கு எதுவும் புரியலையா, என்ன புரியல, கமான். ஒரே ஒரு பையன் எந்திரிச்சு, மேம் I was really happy that yesterday I took class for more than 35 students in Google Meet. One of the student is working as a lab assistant in a government school. His name was Anbu, it seems. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 hours நான் எடுத்துட்டேன். அப்புறம் he raised another question also. ஒரு கொஸ்டின் கேட்டு பதில் சொல்லிட்டேன். திரும்ப ஒரு கொஸ்டின் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சார் 2 hours நான் உங்களோட ஸ்பீச்சை அட்டன்டிவாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டீப்பாக போய் யோசிச்சா மட்டும்தான் அது புரியும். ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ரியலி ஐ வாஸ் ஒண்டர்ட் அண்ட் ஹாப்பி மேம். ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழை கற்றுக்கிறதுக்கு முறை இருக்குது, தமிழுக்கு வந்து சூத்திரம் இருக்குது மேம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இலக்கியவாதிகள் எதையுமே சுருங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. விரிவாக்கம் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய முழு வருஷங்களும் பத்தாது இல்லையா? நம்ம சொல்லுவாங்க, அனிதாவை பார்த்து உலகம் சிரித்தது இப்படின்றது ஒரு வாக்கியமாக இருந்தா, உன்னை பார்த்து உலகம் சிரித்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். உலகம் சிரித்தது அது இருந்தால் போதும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், விரிவாக்கம் பண்ணிக்கலாம். யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட். திருக்குறள் அப்படித்தான், யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட். கற்றதினால் ஆய பயனன் போல் வாளறிவன் நட்டால் தொழாது. என்னென்ன கல்வியால் பயன் என்ன? கடவுளை சென்று அடைவது. இதுதானா அப்படின்னு யோசிச்சா எப்படி விஷ்ணுவுக்கு அந்த அர்த்தம் புரியும்? அப்போ நான் படிச்சுட்டேன், அப்போ நான் கடவுள்கிட்ட போயிடுவேனா? இது கிடையாது. யூ மஸ்ட் ஸ்ட்ரெச் இட். கல்வி அறிவாக மாறணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த படிகள். ஒரு இலக்கியவாதி, பெரிய இலக்கியவாதி என்ன பண்ணுவாங்க, சுருங்க சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு அதை விரிவாக்கம் பண்ணக்கூடிய திறமை வேணும். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? அப்போ வந்து இது ஒரு சுருங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இப்படி நடந்தாங்க, அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால்னு சொல்றதுல, ஓ இப்படி பார்த்துருக்காங்க பாருங்களேன். ஒரு இலக்கியவாதி இவ்வளவு சொல்லிட்டான், இப்படி பார்க்குறாங்க. ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை பார்க்கும் பொழுது, if they are looking upon it அப்படின்னும் போது என்ன மாதிரியான இருக்கும்
அதே மாதிரி அவங்களுடைய நடை எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லும்போது இலக்கியவாதிகள் சொல்லும்போது அதை விரித்து பார்க்க வேண்டிய தன்மை நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? அப்போ எதையுமே ப்ராடனிங் பண்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு வேணும். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கணும். எல்லாருமே 1+1 சொல்றத 2ன்னு நினைச்சிட்டு இருக்க மாட்டான். ஓ 1ன்னா இதான் போல அப்படின்னா நீங்க யூ ஷுட் நாட் திங்க் தட் there is an order for each and every student to understand. அப்போ அட்டென்ஷன் கொண்டுட்டு வரணும்னா, எல்லா பையனுக்கும் அட்டென்ஷன் கொண்டு வரணும்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்டா இருக்கணும். இஸ் இட் ஆர் நாட் ரைட்? ஸோ இதெல்லாம் டிஃபிகல்டிஸ். எக்ஸ்ட்ரா ரெசெப்டிவ் லாங்குவேஜ் அப்படின்றது அவனோட லாங்குவேஜில் சொல்லியாமே அவனுக்கு புரியல. அப்போ ரெசெப்டிவ் லாங்குவேஜ்னா அவனுக்கு என்ன இன்னும் அவனோட அட்டென்ஷன் டிஃபிகல்டிஸ்னா அவன் லாங்குவேஜில் சொன்னாலே புரியாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்ட்? ஆடிட்டரி ப்ராசஸிங், அக்யூரேட்லி அண்டர்ஸ்டாண்டிங் வெர்பல் இன்ஃபர்மேஷன். ரைட்? டம்முன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க ஒரு குழந்தைய. உன்னை உட்கார சொன்னா இல்லையா? சரி, இப்போ ஐ எம் ஆஸ்கிங் யூ ஒன் கொஸ்டின். அடித்ததுனால உட்கார போகிறானா, இல்லை நீங்கள் உட்காரு அப்படின்னு சொன்ன வேர்டு அவனுக்கு புரிஞ்சதுனால உட்கார போகிறானா? அப்புறம் அது வரைக்கும் நீ உட்காருன்னு சொன்னேன், ஏன் உட்காரல? ஸோ யூ ஆஸ்க் ஹிம் டு சிட். உட்கார், சிட் டவுன். இந்த ரெண்டுமே நீங்கள் வெர்பல் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்தும் புவனேஸ்வரன் உட்காரல. வாட் வில் ஹேப்பன்? ஒரு முதுகில் ஒரு போடு போட்டதுமே அவன் உட்கார்றான் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? வாட் ஹேப்பன்? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஸ்டினாக கேட்கலாம். இதை நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து சொல்லியிருக்கேன். இதுதான் உங்கள் கிளாஸில் நடந்திருக்கும். நின்றுக்கிட்டே இருப்பான். sit down, sit down, sit down. You see, you have scattered, sit down. Sit down. ஒருத்தரை பார்த்து சொல்கிறீங்க, டப்புன்னு உட்காருவான். If you are looking at somebody else, sit down. How many times will you tell? If you have 27 strength, will you repeat it 27 times? So sit down is for all. அப்போ அந்த லாங்குவேஜ், அந்த பர்டிகுலர் வெர்பல் இன்ஃபர்மேஷன், அப்போ அது ஆடிட்டரி அவனுக்கு கிடைக்கலையா? ஒன்று. இன்னொன்று, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா? இன்னொன்று, அட்டென்ஷன் அவனுக்கு இல்லையா? அட்டென்ஷன் என்ன அர்த்தம்? மொத்தமாக அவன் கவனிக்கணும். அந்த பாயிண்ட் தான் இது எல்லாமே அதுக்கு சேரும். ஹியரிங் கேட்காது. அட்டென்ஷன் இல்லாதவனுக்கு என்ன செய்யாது? கேட்காது. நம்ம பல தடவை கூப்பிட்டுருக்கோமா இல்லையா? இப்போ நம்ம மலருன்னு கூப்பிட்டா ஓடி வந்துடும். அனிதான்னு எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன், ஹேமான்னு எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன் இல்லையா? விஷ்ணுன்னு எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன், பவித்ராவை கூப்பிட்டா ஓடி வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ தட் இஸ் த வே தட் ஷீ ரியாக்ட்ஸ் இல்லையா? கமலா அப்படின்னாமே வந்து நின்றுருக்காங்க, கை காலெலாம் நடுங்கி போய் நிற்பாங்க. பிரியதர்ஷினி கூப்பிட்டா இப்படியே வரும். ஸோ யூ சி, ஹியரிங். அட்டென்ஷன் லாக்கிங் எது அப்படின்னா, தேர் இன் டிஸ்பர்ஸ்டு மூட். அவங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் கூப்பிட்றது ஹியரிங், அதுவும் டிஃபிகல்ட்டி. அட்டென்ஷன் டிஃபிகல்ட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ லெட் மீ ஃபினிஷ் வித் திஸ். வாட் கேன் பி டன் to improve attention? So once again I am repeating all my class, the definition for the attention, and then the attention oda difficulties என்னென்ன இருக்கு, அதனுடைய attention ஏன் important, அதனுடைய what are building blocks, and then what other problems can occur when a child has attention difficulties, what can be done to improve attention. ஒரு அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதனால தான் சில கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோம். ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூ ஆர் கிவிங் ஹோம்ஒர்க் ஃபார் இட். ஒருத்தவங்க வந்து சும்மா எதுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க கேட்குறாங்களா இல்லையா? பவித்ரா கேட்பாங்க, என்ன ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்ருக்கிறீங்க, அதுக்கு ஒன்றுமே தெரியலையே. let them take a pencil and write. Let them do something in that. So repeated instructions, something the teacher told. You see, you are stretching up to their home. அப்போ அந்த அட்டென்ஷன் இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யும்? They will take some note and they will do it. That is the work of the homework. So when you have given an instruction to your child, that is what I am telling. The explanation கொடுக்கிறதுக்கு முன்னாடி I have given the example of it. So when you have given an instruction to your child, encourage them to repeat it back to you to ensure that the child has grasped or understood what is expected. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்ப வந்திருக்கா அப்படின்னு. அதனால தான் நீங்கள் கரெக்ஷனை கரெக்டாக பண்ணணும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சுருக்க, நான் இதுதானே சொன்னேன். அப்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஒரு விஷயத்த சொல்லும்போது 20 பேர் நம்ம கிளாஸில் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது
அட்டென்ஷன் யாருக்கு இருக்கு? இல்லை. இப்போ பாருங்க, சைல்டு சென்ஸ் கேரில் நம்ம எடுத்திருக்கோம். அதில் நம்ம எங்கே இருக்கோம்? பிஹேவியரில் இருக்கோம். பிஹேவியருக்கு என்ன எடுத்திருக்கோம்? அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். பாருங்கள், இந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு எவ்வளோ பெரிய, இன்னும் எவ்வளோ இருக்குது. யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் பிபிடி. யூ கேன் கோ த்ரூ திஸ் பிபிடி ஆல்சோ. இதில் பாருங்கள், இந்த பிபிடியில் பாருங்கள். What happened? You see, how many things are there? You are in attention and concentration. And then the behavior, and then sensory processing. Next one, play and social skills. அதில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சென்ஸ் நம்ம டெவலப் பண்ண போகிறோம்? And then play and social skills explanation. Academic and learning new skills. Kids organization skills. Literacy. Visual perception. Working memory. Speech and language. Understanding language. Using speech and talking. And then fine motor development. எவ்வளோ இருக்கு பாருங்க. எங்கே இருக்கிறோம்? நம்ம இங்கே தான் இருக்கிறோம். Am I right? So you must know that how much this class is important for you to understand. இல்லையா? நீங்கள் அது எவ்வளோ நமக்கு முக்கியம் அப்படின்றது நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். இங்கே தான் இருக்கிறோம். And then sensory integration therapy. Sensory integration. What do you mean by sensory integration? Sensory parts நமக்கு என்னது? கண், காது, மூக்கு, செவி. Integration என்ன அர்த்தம்? ஒருங்கிணைத்தல். Sensory integration. So eye hand coordination, we are talking about it. Is it good? And then when they grown up, there is also some kind of sensory integration, whether they have understood what that I am just teaching and what that I am asking them to write it in the note. Am I right? That is called sensory integration. To address attention difficulties that are sensory in nature. They don't do it. They will keep the note like this. They will be very lethargic in taking this. Or they will be very lethargic in understanding. So they don't hear. They don't watch. Is it or not? They don't answer it. இதெல்லாம் sensory difficulties, and that you must know how to make that sensory integration. இது என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெமெடி அப்புறமா நான் சொல்கிறேன். ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் என்ன அர்த்தம்? யூ ஷுட் நாட் ஸ்டாண்ட் ஆன் த போர்ட் அண்ட் யூ ஹேவ் டு டீச். யூ ஹேவ் டு கோ க்ளோஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு லுக் அட் த நோட். வெரி க்ளோஸ் டு தம். Very close to them, and you have to give some instructions. Get close to the child to ensure they are able to hear you and see your face. Get down to their level. Get down to their level. That is why I am sitting near the child, and I am going near to the child, and just I am hugging them and making them to do something. You see, when you are very near to them, you see, a knowledge is very near to them. It doesn't mean that hugging alone is going to help them. You see, a knowledge is hugging. A book is hugging. It is very near to them. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? இல்லையா? நான் சும்மா போய் ஒரு குழந்தைய அப்படி பிடிச்சி கட்டி பிடிச்சது இப்படி இல்லைடா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் புக்கே வந்து அவனை கட்டிப்பிடிக்குதுன்னு அர்த்தம். ஒரு நியர்லி வருதுன்னு அர்த்தம். Is it or not? So, one thing is important. You have to go very near. You have to keep eye to eye contact. அந்த கான்டாக்டில் நம்ம இருக்கணும். Is it? So, next, eye contact, and then you see simple language. Use clear, specific language when making requests, and if necessary, show them what you want them to do. That is simple language. Simple language. Are you good? Can you listen? What are you doing, man? So simple language which is clearly understood by them. இது யாரார்கிட்ட இல்லை? How many of the teachers are not having this type of teaching methodology? Simple language. Use clear, specific language when making requests, and if necessary, show them what you want them to do. Making requests. You are requesting a student to do something. Be very clear. Go closer and ask them to do it. எழுது. Come on, do it. இல்லையா? அங்கே போய் எழுதல நீயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? That is not the verbal language. That's not the language. That will be very, the simple, use very simple language. So,
and then reduce background noise and distractions. பின்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஊழ இட்டுட்டு இருப்பான், டங்குன்னு தட்டிக்கிட்டு இருப்பான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பின்னாடி போகலாம். some kind of distractions may be there. Background noise and distraction to help a child maintain attention long enough to grasp the information required to complete a task. Suddenly I should not enter into the class. Immediately they will stand up and tell that good morning sir. That is why I won't enter into any class. If it is highly required, I'll come and enter into the class. Maybe நான் பக்கத்தில் இருக்க கிளாஸ் கூட நான் வந்ததில்லை. That is called the distraction of the attention. Okay, அந்த விஷயம் இருக்கக்கூடாது. Develop receptive language. Improve your child's receptive language so that they are better able to understand expectations and information and are therefore better able to respond to information. அவன் மொழியில் அவன்கிட்ட கேட்கணும். அதுக்காக அவனுக்கு தெலுங்கு தான் தெரியணும்னா நம்ம தெலுங்கில் கேட்க முடியாது. இஸ் இட் ஆர் நாட்? அவங்களுக்கு கன்னடம் தான் தெரியும்னா கன்னடத்தில் கேட்க முடியாது. ஆனால் அது தப்பு இல்லை. எப்பயாவது ஒரு தடவை ஓன் லாங்குவேஜும் எனக்கு தெரியும். You see, first of all, why this type of receptive language is important அப்படின்றது இப்போ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கீனாக பிரியதர்ஷினி நீ தெரிஞ்சுக்கணும். I have to tell you one story that a cat and the kitten, ஒரு பூனையும் அதனுடைய குட்டியும் ஒரு நாய் துரத்திக்கிட்டு போகுது. நாய் எப்படி கத்தும்? பவ் பவுன்னு கத்திக்கிட்டே போகும். You see, repeatedly it was running. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு? பவ் பவ் the cat was running. பவ் பவ் the cat was running. கிட்டன் என்ன பண்ணும்? அந்த குட்டி பூனைக்குட்டி என்ன பண்ணும்? அதால் ஓரளவுக்கு தான் ஓட முடியும். The dog was about to catch the kitten. குட்டியை தானே தூக்கும். இந்த லாங்குவேஜோட பவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பவ் பவ் அப்படின்னு கத்திக்கிட்டே போகுது, அந்த பூனையும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐயோ நம்ம குட்டியால் அது ஓட முடியலை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அதை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பூனை டக்குன்னு திரும்பி பவ் பவ் அப்படின்னுச்சா, நாய் என்ன செய்யும்? ஒரு பூனையோட டோனே டாக் டோனாக மாறிடுச்சு. பவர் ஆஃப் லாங்குவேஜ் பாருங்க. அப்போ நாய் என்ன பண்ணுச்சான்? அதனுடைய ஓட்டம் பயங்கர ஸ்பீடாக இருந்துச்சா, ஓடியே போயிடுச்சான். அந்த டாக் வாஸ் ரன்னிங் பிஹைண்ட். இட் வெண்ட் அவே. இட் வாஸ் ரியலி அஸ்டானிஷ்ட். அப்போ அந்த பூனை தன்னோட குட்டி அப்படி பார்த்து சொல்லிச்சான், திஸ் இஸ் த பவர் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னுச்சா. யூ சி, if you are in a power of language, you can stand everywhere, you can speak. Is it or not? If you feel that you are poor in language, how will you learn it? I cannot be very equal to the person, those who are talking English in Harvard University, but I can cope up with it in due course when I am repeating that. So what is receptive language? Why the language is very powerful is they must be very confident in deserving. That is, they have to deserve that I know that language. ரெசிப்டிவிட்டி, அதான் சொல்கிறது. அந்த லாங்குவேஜ் அவனுக்கு தெரியணும். சம்டைம்ஸ் ஆர் அதர் அவன் கன்னடம் தான் பேசுகிறான்னா டக்குன்னு பேசிட்டு விட்டுறணும். ஸோ அட்மைரபிள் அட்டென்ஷன் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் தான் டெவலப் ரெசிப்டிவ் லாங்குவேஜுக்கு தான் இவ்வளவு. அலர்ட் ப்ரோக்ராம் டு ப்ரொமோட் செல்ஃப் ரெகுலேஷன் த்ரூ சென்சரி அண்ட் காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். வாட் யூ மீன் பை காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்? காக்னிட்டிவ் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறது என்னப்பா? காக்னிட்டிவ் அப்படின்றது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். அறிவு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டீச்சருக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா அதை நீங்கள் கொஸ்டினாக கேட்டால் தான் சொல்ல முடியும். அறிவுனா என்னன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் தான் ஒரு மாணவனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவனுடைய அறிவு. நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப வேகமாக ஆன்சர் பண்ணக்கூடிய. அப்போது அலர்ட், தட் இஸ் என்ஜின் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதை டு ப்ரொமோட் செல்ஃப் ரெகுலேஷன் த்ரூ சென்சரி அண்ட் காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்னா திட்டம், அறிவால் ஏற்படுத்தக்கூடிய அவனுடைய திட்டம், செயல். அதான் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஹெல்ப் இம்ப்ரூவ் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். MORE, the last one is MORE program that call motor components. So self-motor components and then organization. If I want to take this glass, that I have to use my hand and then I have to take the glass, the instruction that I have given to myself. Okay, I cannot take from my mouth. You see, that is called organization. The motor skills and then how you are organizing. And then next, the respiratory demands. இல்லையா, the breathing demands. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அமைதியாகவே உட்காந்துருக்கும், ரெஸ்பிரேட்டரி இருக்காது. புரியுதா அப்படின்னு கேட்குறதுக்கும்
I am just holding my breath and I am talking அப்படின்றது, there are a lot of differences. That is called respiratory, MOR. What is E? Strategy to help improve attention and eye contact to assist with sensory regulation to help improve attention. This is a program, very very important program. இதை மட்டும் நம்ம ஸ்கூல்ல பண்ணிட்டோம்னா பிரமாதப்படுத்தலாம். மோட்டார் ஸ்கில் ஒருத்தன் எழுதிட்டு இருக்கான், he is writing, whether he is organizing. You see, after completing one line, he has to come to the second line, right from the left. You see, that is why we are telling that why we are going for a composition must be in that way. A written methodology must be in this way. If that is a mathematics, there is a procedure. Is it or not? If the motor skills and then all oral organizations, if you are giving some oral instructions, or if he is having his own oral conversation, he must have the ability to organize it. Take a tumbler, that is an instruction. Take a cup of water. You see, take a cup of water. அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. Take a cup of water. Give me water. These are all the 3 instructions. You see how the people will order it. ஏதாவது புரியுதா? 3 instructions. The same thing, I need water. That is the ultimate goal of it. So the people must know how to organize it. He has to go for a tumbler, then he has to search for the water, he has to fetch it, and then he has to come and give to the right person who is in thirsty. இப்போ புரியுதா? Could you able to understand? இதெல்லாம் தான் MORE. So how to develop the motor skill, how to make them to organize it. That is why we are keeping examination. யாராவது ஒரு பேரண்ட் வந்தா எக்ஸாம் வச்சாதான் என் பிள்ளை எழுதுவானா? உட்காரு, நான் நடத்துறதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் மயம் புரிஞ்சுக்குவான், நம்ம நடத்தலாம். இதுதான், they have to organize it. Respiratory demands and eye contact. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேலே பார்க்க இவங்க வர்றாங்களான்னு பார்க்கறது. You see, it loses his attention. உங்களுக்கு புரியுதா? அட்டென்டிவாக இருக்கீங்களா? So these are all the points that I have to discuss with you. And once again, the behave and concentrate in the child sense care. And I have taken this class for you. And I'll allot 3 minutes time. Once again, I'm repeating what is attention, why is attention important, and what are all the building blocks. Oh, I'm sorry, ma'am. Are you getting this? Okay. Are you getting this? So sensory processing, executive functioning, and all that I have given. Okay. And then how can you tell if a child has problems with attention? These are all the problems that you can find it and you can tell. I'll give you all my PPT to you. And then what other problems can occur when a child has attention difficulties? So this is also a difficulty. Problems with attention. What other problems a child has attention? What can be done to improve attention? Repeat instruction, and then sensory integration therapy, eye contact, and then simple language, reduce background and noise and distraction, develop receptive language, alert program, MORE program. Anita, how you are? Could you able to understand? This is the way how you have to make the people to attentive. So simply this is not easy, you know. So you have to call them with highest noise. It is also one of the method that you can follow as a teacher. It is not completely organized for a teacher. You must understand and you must develop the teaching methodology accordingly. Okay. So let me stop here with more, because why I have stopped here as more, this program has to go more. And thank you for listening, and I need some questions from your side. Nagaraj, கத்தி, இப்போ உங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாக்கா எப்படி கத்தி மைக் எதுவும் கொடுக்கலாமா இல்லை?
அனிதா வந்து டப்புன்னு ரெடி ஆயிட்டீங்க இல்லை? அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஹேவ் இட். அனிதாவுக்கு வாங்கிக்கோங்க. மேடம் முதல்ல கையில் வாங்குங்க மேம், அப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க, கேட்காம இருங்க. முதல்ல கொடுத்ததை கையில் வாங்குங்க. இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நேரம். அட்டென்ஷன் வாங்கிக்கோங்க, கேளுங்க அல்லது கேட்காம இருங்க. இட் இஸ் யுவர் விஷ். அதுக்காக கேள்வி கேட்குறவங்க தே யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் இல்லையா? டக்குன்னு வாங்கிடுங்க. Anyone can ask questions. I am waiting for it. Yeah, thank you. இப்போ நம்ம சைல்ட அட்டென்ஷன் கொண்டு வரணும்னா லவுடா பேசணுமா இல்ல காமா பேசணுமா சார்? ஒரு சில பசங்க லவுடா பேசினா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சில பசங்க வந்து காமா பேசினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் ரெண்டு டைப்லையுமே சொன்னாலுமே அதை புரிஞ்சுக்காம அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க சார். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நீங்க பேரண்டா கேட்குறீங்களா டீச்சரா கேட்குறீங்களா? பேரண்டா சார். பேரண்டா கேட்குறீங்க. பேரண்டா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அட்டென்ஷன் கொண்டுட்டு வரணும் அப்படின்றத நீங்கள் எப்படி மெனக்கிடணும் அப்படின்னாக்க, ரொம்ப கடினமான வேலை. 5:30 மணிக்கு நீங்கள் எழுப்பணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் ரொம்ப கடுமையாக 5:30 மணிக்கு எழுப்பி தான் ஆகணும். ரைட்? அது எழுந்திரிச்சிடும். அதுக்கப்புறம் அது செய்கிறது தான் செய்யும். வா நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் ஆர்டரிங் தம். ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டரிங்னா என்னென்னா கமாண்ட் பண்ணல, வருஷப்படுத்துறீங்க. இப்போ ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும்? அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். நான் என்ன பண்ணலாம்? மூஞ்சி கை கால் கழுவலாம். யூ ஹேவ் டு டூ இட். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டெவலப் த அட்டென்ஷன். நீங்கள் வேறு எதுவும் டீச் பண்ண வேணாம். நீ அதை அடுத்தடுத்து என்ன பண்ண அப்படின்னும் போது அதுக்கு திரும்ப விளையாட போகும் இல்லையா? அதுக்கு வேலை முடிஞ்சது. அப்போ நீங்கள் எழுப்பிட்டீங்க. அப்போ 21 days to 48 days நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அட்டென்ஷன் அதுக்கு டெவலப் ஆகும். ஒரு பொருள் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும், இந்த பொருள் எடுத்து இங்கே வைக்கணும், இதை இங்கே வைக்கணும் அப்படின்னு இஃப் யூ ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிங் தம் அப்படின்னும் போது அட்டென்ஷன் டெவலப் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு பேக் இருக்குது, ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்குது, அல்லது ஒரு பாத்திரமே இருக்குது, எடுத்து ஓரமாக வச்சுட்டியாப்பா, இதை வச்சுட்டியான்றதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதும். இது நீங்கள் லவுடாக சொன்னாலும் சரி, ஒரு ஸ்வீட் வாய்ஸில் சொன்னாலும் சரி, லவபுளாக சொன்னாலும் சரி, இது நீங்கள் செஞ்சாலே அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? உங்கள்கிட்ட செய்ய ஆரம்பிக்கும். இதில் எப்போ டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும்னா, ஏன் சும்மா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு யார் கேட்குறாங்களோ அப்போ அது டிஸ்டர்ப் ஆகிடும். எஸ் சார். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் குழந்தை எந்த குழந்தையுமே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகக்கூடாது. அதனுடைய அதான் சொல்கிறேனே, சைல்டு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கும். நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு லைட்டாக வேணால் தடுக்கலாமே தவிர, நெருப்புன்னு தெரியுமா அதுக்கு? தே வில் டூ இட். அதனால அன்பாக சொல்லணுமா லவுடாக சொல்லணுமா, ஒரு இன்ஃபர்மேஷன் அட்டென்ஷனை வளர்க்குறதுக்கு நீங்கள் அது கூட ட்ராவல் பண்ணணும். நீங்கள் எதை சரியாக செய்கிறீங்களோ அதை சரியாக அது செய்யும். யாராவது வந்த உடனே டக்குன்னு ஒரு தண்ணி வந்து கொடுக்குறீங்க, வாங்க உட்காருங்கன்னு சொன்னால் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு ஒரு 10 தடவை சொல்லி பாருங்களேன், அதவே கரெக்டாக ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை எப்போவுமே ரெப்படிஷனுக்கு ஆசைப்படும். அதுவே ஒரு அம்மா மாறியெல்லாம் நடிச்சு காமிக்கும். அதை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அதுவே நடிக்கும். அதுவாக ஒரு சேலை மாதிரி போட்டுக்கும், அப்பா மாதிரி வேஷ்டி கட்டிக்கும், அதெல்லாம் செய்யும். இதை இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிறந்த உடனே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறதுனால இப்போ அவங்கள அம்மாவாக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய கண்டிஷனாக மாறிடுச்சு. அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் அது அம்மாவோட அந்த ஸ்மெல்லிங்லேயே இருக்கணும். அந்த ஸ்மெல்லிங்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். ஸ்கூல் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்ச நாள் என்ன ஆகிடும் அப்படின்னா, அங்கே என்னென்னா சீக்வன்ஷியல் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்டரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். சீக்வன்ஷியல் ஆர்டர்ன்றது ஒரு குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் தேவை. அது எல்லாத்தையும் செய்யணும். அப்பப்போ சீக்வன்ஷியலுக்கு வரணும். அது திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும். இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு 4 years அக்கார்டிங் டு யுவர் லாங்குவேஜ், இஃப் த சைல்ட் இஸ் இன் த டூயிங் யூகேஜி, இஃப் ஷீ ஆர் ஹீ just look that Prime Minister Modi is coming towards him
அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. யார் பிரைம் மினிஸ்டர்னு தெரியுமா? நோ சார். தெரியாது. ஹாய் அப்படின்னுமா அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிடும். யூ சி, இட் டசன்ட் மீன் தட் தே ஆர் நாட் டியூ ரெஸ்பெக்ட் வித் த பிரைம் மினிஸ்டர், பட் தே டோன்ட் நோ. எஸ் சார். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பொம்மை, அதை அட்மையர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு குழந்தைன்றது அந்த குழந்தை வடிவத்தில் விட்டுட்டு இம்ப்ரெஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். என்ன இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா, இதுதான் அப்படின்ற இம்ப்ரெஷன், இதை பண்ணக்கூடாது அப்படின்ற இம்ப்ரெஷன்ஸ் தான் அப்போ அது உண்டாக்கும். இந்த இம்ப்ரெஷன்ஸ் எப்போ டெவலப் ஆகும்னா, நியர்லி ஆஃப்டர் 10 years 11 years 12 yearsக்கு அப்புறம் தான் அது என்ஹான்ஸ் ஆகும், ப்ராடனிங் ஆகும். இப்போ நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உணர்வுபூர்வமாக தான் நீங்கள் ஒரு குழந்தைய அணுகணுமே தவிர, உங்களுடைய அறிவுபூர்வமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா தோற்று போயிடுவோம். அந்த இடம் தோற்றுருவோம் நம்ம. நான் யாருன்னு தெரியுமா, நான் அம்மா, நான் யாருன்னு தெரியுமா, டீச்சர் அப்படின்லாம் அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது ஒத்துக்காது. they won't accept that the commanding personalities. ஈவன் அலெக்சாண்டரே வந்தாலும் just it will look at it. ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டே இருக்கும். You see, we have to love that type of charactership. It's a child. அதை நம்ம வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. ஒரு தாயா எப்படி ஒரு குழந்தைய பார்க்கணும், ஒரு ஆசிரியராக எப்படி ஒரு குழந்தைய பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது போக்குக்கு விட்டு நம்ம திருப்பணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு எந்த கேள்வி வேணாலும் கேட்பாங்க. நீங்கள் வேணால் கேள்வி கேட்க தெரியாமல் இருக்கலாம், அது எந்த கேள்வி வேணாலும் கேட்கும். ஏன்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருந்து கேட்க மாட்டோம். அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே இருக்காது, ஆனால் கேள்வி கேட்கும். They don't have any kind of responsibility or they have the demanding for the question, but they will ask questions. But we are having so much of query. We are having lot of questions அப்படின்னா கூட we won't ask because we are grown up. We are with bloody informations. நம்ம என்ன பண்றோம்? We are just we have been arrested with so many societal environment. நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். நம்ம தான் கேள்வி கேட்டால் கரெக்ட் ஆகிடுவோமே. விஜய் எப்படி 10 பேர் அடிப்பார்? ஒரு கொஸ்டின். ஏன் கேட்கக்கூடாது? நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? என்னமோ நீங்களும் அட்டென்ஷன் சொல்கிறீங்களே, அப்படின்னா என்னன்னு ஏன் நாங்கள் கேட்க மாட்டோமே. நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அப்போ நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டதுனால நான் அறிவாளி. நான் எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்டு நான் படித்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இதே பாருங்கள், ஒரு 8 ரூமுக்குள்ளே நம்மளை நாம என்ன பண்ணிடுறோம்? சப்ரஸ் பண்ணிடுறோம். நம்மளை நாம என்ன பண்ணிடுறோம்? ஆசிரியர்னாலே நம்ம நான் சொல்கிறத நீ கேட்கணும். அப்போ நம்ம மூளை என்ன சொல்லும்? எனக்கு தெரியாத யார் சொன்னாலும் ஏற்றுக்காது. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டாலே எனக்கு அசிங்கம் இல்லையா? உண்டா இல்லையா? அது நம்ம எனக்கு தெரியாத நீ சொல்லிட்ட, பயங்கரம். நான் வீட்டுக்கு போனாலும் அதை வச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ, என்னை 10 பேர் முன்னாடி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே, நாளைக்கு எப்படி நான் ஒரு 40 குழந்தைங்களுக்கு முன்னாடி போய் நான் நிற்பேன்? ஏன்னா அவன் பூரா என்னை ராஜா மாதிரி ஒரு கிரீடத்தை தூக்கி வச்சு நீங்கள் தான் உலகத்திலேயே அறிவாளின்னு சொல்லி வச்சுட்டானே. See, a teacher, who is a teacher? A teacher is a person who comes down, who calms down, who cognitively think the development, the growth of their own personality. ஸ்டூடெண்ட்டை பற்றி கவலையே படக்கூடாது. தன்னை வளர்த்துக்கிட்டே இருந்தால் ஸ்டூடெண்ட் வளர்ந்துக்கிட்டே வருவான். எந்த அப்பா பாருங்க, ரொம்ப ஹார்டாக பையன்கிட்ட பேசவே மாட்டாங்க. எந்த அப்பா, அதாவது ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, யாரை எங்கே பாராட்டணும், யாரை எதை செய்யக்கூடாது. புரியுதா? அப்போ அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தந்தை ஒரு மகனை பாராட்டணுமா அப்படின்னா கண்ணை மட்டும் பார்த்துட்டு போயிடணுமா, அவ்வளோதானா? ஏன்னா அவரோட ஜெராக்ஸ் அவனை எப்படி பாராட்டுறது? தன்னை பாராட்டிக்கிற மாதிரி. தன்னை பாராட்டிக்கிட்டா தர்மத்தின்படி அது சரியில்லை. எந்த தகப்பன் உட்காந்து வெரி குட் அப்படின்னு ஒரு பொண்ணை கூட சொல்லலாம், ஏன்னா அது அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு, ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய பொண்ணு, அதை நம்ம பேட் பண்ணலாம். ஒரு பையனை நம்ம பாராட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அவங்க மகன் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைய பாராட்டுறது கண்ணில் தான் பாராட்டணும், சரியா? அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பாராட்டுறது, ஒருத்தவங்களை பாராட்டுறது அப்படின்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஸோ சைல்டு சென்ஸ் கேர் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி. அதை ஒவ்வொரு டீச்சரும் டெப்த்தாக நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா you can come up. Only one question more, if anyone can ask. Thank you, sir. You, please, give this. Thank you, sir, for so many informations you have given regarding the attention. Thank you, ma'am. And my question is,
this attention, everything, will it hold good for only the normal children, or what about the special children? Special children. Okay, you are talking about ADHD children or MR children and Yes, everything. yes. They are special children. Yes. So why we are called them as special children? So they are lack of cognitive senses as well as sensory senses. Of They don't know how to integrate that sensory part. Yes. The first point of being ADHD or the mentally retarded children, they don't know how to organize their sensory parts. They don't know, they will sit in the urinary part and they don't know what to do with it. So how to make them to be attentive is very difficult part. So by learning this type of attention, we can give certain kind of therapy. It is also there. Yes. We can give lot of therapy also. It is also in my program, sensory activities, and then what are all the therapies that we can give. All this here, and it will be in the next class. Yes, sir. Thank you for asking this wonderful question. Thank you, Because sir. attention is purely for all children, even they are mentally retarded or ADHD or whatever it may be. For normal children, it works to the core. Yes. Montessori method is developed only for MR children. Yes. They applied for the normal children. It has become the greatest part. You see, when Rajiv Gandhi, our former prime minister, he got the job in Air Force, his particular teacher, she showed his drawing when he was in the UKG. He colored for aeroplane. That is the teacher. That is the work of Montessori method. She applied for the normal children. The Montessori method நார்மல் சில்ட்ரனுக்கு அப்ளை பண்ணாங்க. ஆனால் அந்த அம்மா கண்டுபிடிச்சது எம்ஆர் சில்ட்ரனுக்கு. அதை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஆக்டிவிட்டி, சென்சரி ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த நர்வஸ் எல்லாமே கரெக்டாக வரும். இதெல்லாம் தான் முக்கியம். அட்டென்ஷன் அப்படின்றது எல்லாருக்கும் தான், பட் இட் டிஃபர்ஸ். Yes. Thank you, sir. Thank you so much, sir. தேங்க்யூ. anyone? தர்ஷினி, எனி ஒன் கொஸ்டின்? தர்ஷினிக்கு எது இல்லை, அவங்ககிட்ட கொடுங்க சார். You don't understand, you sit and ask. சார் டிசிப்ளினுக்கும் பிஹேவியருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கு? டிசிப்ளினும் பிஹேவியரும் ஒன்று தானே சார்? Output of discipline is behavior. Discipline is the innate wisdom, inward process. Behavior is the outward process. So if you eat, it enriches your soul and everything. Is it or not? What is discipline? You are ordering, you are sequencing, you are sorting everything. Okay, and accordingly, your behavior will scatter it. You see what you are intaking. You see, discipline, it doesn't mean that ordering everything perfectly. It is not discipline. What to do, what you do not know. What you know, what you do not know. What to do, what you should not do. This is discipline. The output of discipline is behavior. I cannot stand and scold everybody else. It is not my discipline. You see, if I know certain thing, I must know how to deliver it. If I am not able to deliver it, I have to act. If I am a deaf and dumb, I cannot speak. I can behave. I can behave as such. என்னால் நான் நடந்துக்க முடியும். ஒருத்தர் சாமி அப்படி எடுத்து கும்பிட்றேன், திருநீர் கரெக்டாக வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக சாப்பிட்றேன், கொண்டு போய் நான் இதில் போடுறேன். இப்படின்னா இது பாருங்களேன், ஐ எம் டூயிங் வாட் தட் ஐ நோ very in a disciplined structure. And if you want to teach them discipline, you will face lot of consequences. Well, every human being have their own discipline methodologies. That is why the people are going to a school where a group of people are practicing a sequential steps and they put a name as discipline. So they won't behave abruptly. பண்ண மாட்டாங்கன்றது தானே நம்ம அந்த ஒழுக்கம்னு சொல்கிறோம். அப்போது கல்வியினுடைய வெளிப்பாடு அறிவு எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒழுக்கத்துக்கு வரணும். ஒழுக்கம்னா நான் ஒழுக்கமானவன் அப்படின்னு ஒரு மிலிட்ரி பர்சன் ஒழுக்கமானவன் 5 மணிக்கு எந்திரிச்சிருவாரு,
துப்பாக்கி எடுத்து டம்முன்னு ஒருத்தனை ஆப்பனட்டை சுடுன்னா சுற்றுவார், கரெக்டாக இருப்பார். தட் இஸ் டிசிப்ளின் ஆல்சோ. புரியுதா? அது வந்து அறமாக மாறணும். அந்த ஒழுக்கம் வேற அன்பாக மாறணும். எல்லாரிடத்தும் அதை பகிரணும். புரியுதா? ஒழுக்கமும் அன்பும் இந்த ஒழுக்கத்தை தாண்டின அன்பு. சரியா? இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காருன்னா அது அன்பு. நான் என் மகன் மேலே மட்டும் வச்சிருக்கிறேன்னா அது வேற. எல்லாரிடத்தும் காமிக்கிறேன்னா அது அன்பு. ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஃப்ரம் எஜுகேஷன் யூ ஹாவ் டு கோ ஃபார் நாலேஜ் அண்ட் தென் டிசிப்ளின் அண்ட் தென் லவ். அது மாறணும். ஒழுக்கமுக்கும் பிஹேவியர், இந்த ஒழுக்கமோட அவுட்புட் அதனுடைய பிரான்ச்சில் இருக்கிறது தான் அந்த பிஹேவ்னஸ். அந்த பிஹேவ் எப்போ வரும்? உடனே நீ ஆர்டர் பண்ணால் தான் அது வரும். வாட் யூ நோ, வாட் யூ டு நாட் நோ, வாட் யூ ஹாவ் டு டூ, வாட் யூ ஷுட் நாட் டூ. அதை கரெக்டாக சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் all your questions, and thank you for being with me for this greatest session, all my dear students and dear viewers. Thank you for listening. This was Vasithumam, and in the next class, I'll explain all the sensory part of that. Thank you so much.